இது வால்யூம் தான். இந்த வால்யூம் இருக்கிறத ஜெராக்ஸ் பண்ணி கட் பண்ணி ரொட்டிக்கு செலக்ஷன் மட்டும் ஏன் பிசி டிசிக்கு வேண்டிய கல்வெட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஆனால் மொத்த புக்கும் ஜெராக்ஸ் பண்ணிடுச்சு. நாங்கள் பண்ணுற போது புக்கு ரீப்ரிண்ட் ஆகலை. இங்கே மதுரை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சுப்ராயலி சார் வாங்கி ஜெராக்ஸ் பண்ணோம். ஜெராக்ஸ் இப்போ உள்ள ஜெராக்ஸ் இல்லை, அந்த 4 காப்பி ஒரு தகரம் போட்டு இப்படி பிரிண்ட் பண்ணுறாங்களே அதில் பண்ணது. அது ஒரு பிளேட்டை செலினியம் பிளேட்டை வாங்கி கொடுத்தா ஒரு போர்டு கொடுத்தா 4 பேருக்கு பிரிச்சுக்கிட்டோம். அப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணி எடுத்து அது எங்களுக்கு வர்ற கருவிட்ட மட்டும் அதில் ஊட்டி அதிகமாக வந்துச்சுன்னா பின்பக்கம் விட்டோம். இன்னும் அதிகமாக வந்துச்சுன்னா 3 நாளுக்கு அதில் விட்டு பஞ்ச் பண்ணிடுறது, டேப்லெட் போட்டுறது. ஏரியா திருநெல்வேலி திருச்சி அதில் உள்ள தாலுக்கு அதுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கு. இது டைனஸ்டி பீரியடுக்கு. அப்புறம் இது வால்யூம்ஸ். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர். குண்டூர் தாலுக்குன்னா ஒரு நம்பர். அந்த ஒரு இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வரும், அடுத்தது ஸ்டேட் வரும், அப்புறம் வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜ் இருக்க அப்புறம் டாபிக் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாபிக் நான் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுற போது அதை கோயில் பற்றி வரும், நலம் பற்றி வரும், சொசைட்டி பற்றி வரும், கார்பரேட் பற்றி வரும். ஒவ்வொன்றுக்கும் அதை நம்ம படிக்கணும், அந்த கல்வெட்டை படிக்கணும். ஒரு தடவை படித்து செலக்ட் பண்ணிடுவோம், அப்புறம் ஒட்டிடுவோம். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஃப்ளோரசன் பண்ணல ஒவ்வொரு கலர் கொடுத்துருவோம். அது ஃப்ளோரசன் பண்ண அப்போ ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஒரு ப்ரொஃபஸர் வாங்கிட்டு இருந்தார். எடுத்துட்டு நமக்கு அந்த கோட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை கட் பண்ணிடுவோம். ஒன்றாவது டிஸ்ட்ரிக்ட்னா ஒன்று. இப்போ 7ன்னு வைங்க, 5ஐயும் 2ஐயும் ஒட்டிடுறது, 5ஐயும் 2ஐயும் ஒட்டிடுறது. 20ன்னா 10ன்னா 12க்கு 10 2 ஒட்டிடுறது. அப்புறம் மற்றதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அதே மாதிரி நம்பர் வரும்போது அதை வெட்டிடுறது. அது மாதிரி வெட்டி இந்த கார்டை ரெடி பண்ணிட்டு இப்போ நமக்கு வேண்டிய டாபிக் ஒன்று இருக்குன்னு வைங்க, அந்த டாபிக் ஒரு 36ன்னு வைங்க இருந்துச்சுன்னா அது மட்டும் மார்க் பண்ணி இருக்குது. நமக்கு வேண்டிய டாபிக் மட்டும் கட் பண்ணியிருக்கோம்ல, அதனால அது மட்டும் வந்து கீழே வந்து அப்புறம் இதில் அந்த டாப்பிக்கை பீரியட் வைஸா வேணுங்கிறதுக்கு அந்த பீரியட்ல கொடுத்து பிரிச்சிருது. அப்போதான் குரோனாலஜிக்கலாக எழுதலாம். அப்புறம் ஏரியா வைஸா இப்போ ஒரு தாம்படம் இந்த திருநெல்வேலிக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதில் கொங்கு கண்ட்ரியில் ஒரு மாதிரி இருக்கும், அதனால ஏரியாவுக்கு. அப்புறம் டைனஸ்டி சோழா பாண்டியா ஒவ்வொரு டைனஸ்டியும் அப்படி பிரித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த காலில் உள்ள விஷயத்தை எழுதி அனலைஸ் பண்ணி பண்ணுறது.